கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் பஞ்சப்பூர்லேருந்து வரேன்னு இங்கே உள்ள எல்லாத்துக்குமே தெரியும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறது போல், கர்த்தர் செய்த சகல உபகாரத்தையும் மறவாதே என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லியிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை தேவன் செய்திருக்கிறார். அவர் எதற்காக செய்தார் என்று நான் இப்பொழுது யோசித்து பார்க்கும்பொழுது தான் எனக்கு தெரியுது. முதலாவது, அவர் என்னை தெரிந்து கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் என்னை தெரிந்து கொண்டதன் நோக்கம் என்னவென்றால், நான் யோசித்து பார்ப்பேன், அப்பா இவ்வளோ விஷயங்களை எனக்கு நீங்கள் செய்கிறீங்களேப்பா, இதுக்கெல்லாம் நான் பாத்திரவானா உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பேன். எங்கள் வீட்டில் முத ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில் முத வாங்கினது நானாக தான் இருப்பேன். முதல்ல உடன் ஊழியக்காரர் அபிஷேகம் பண்ணப்பட்ட எங்கள் குடும்பத்தில் ஆள் நானாக தான் இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இதை காட்டிலும் எனக்கு மேன்மையானது எதுவுமே எனக்கு தெரியல. அதுவும் இந்த 2025 இதை காட்டிலும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த வருஷம் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கார், உன்னை நித்தமும் நான் நடத்துவேன் என்று சொல்லி. ஆமென். அதன்படி நான் விசுவாசத்தோடு அவருக்கென்று ஓட்டத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.